இந்த இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி சில ஹதீஸ்களை இன்னைக்கு பயான சொல்லியிருக்கோம். அந்த பயான் துல்ஹஜ்ஜின் சிறப்பு என்ற தலைப்புல ஐசி டிவியில வர்றதுக்கு எல்லாரும் அதை பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து லண்டன் நைனார் மோலா பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு எந்த ஊர்ல இருந்தாலும் இப்ப நீங்க வந்து நம்முடைய லண்டன் மோலா, அலி மோலா, இபாய் மோலா, இவங்க ஒரு 7-8 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. டெய்லி பேசிக்கிறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பாஷா மோலா பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். பாஷா மோலா உங்க தலைமையில ஒரு குழு அமைச்சுங்க, டெய்லி ஒரு டைம் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்முடைய யாரு பல்லவட்டி மோலா, நீங்க வந்து பல்லவட்டி முறியெல்லாம் ஒரு குழு அமைச்சுங்க இன்ஷா அல்லாஹ், டெய்லி பேசுங்க. நம்முடைய இர்ஷாத் பல்லவட்டி குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கணும். வேற யாரும் சேர்ந்து டெய்லி வர பேசுங்க. காலையிலயோ மாலையிலோ 1/2 மணி நேரம் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தெரிவிச்சு பேசுங்க இன்ஷா அல்லாஹ். பாஷா மோலா தலைமையில வந்து நம்முடைய காரைக்கால் பீர்பாயில் குரூப் டெய்லி பேசணும். வேற யாரும் மற்றவங்களும் சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அமைச்சுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். பாஷா மோலா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் பெரிய நியமத்தாக ஷேக் நாயத் அல்லாஹ் கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ். சகநாயகம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மிஸ்கனுக்கு வந்து பேக் பெயின் வந்து ஆயிடாது. நல்லாதான் இருந்தேன். திடீர்னு என்னன்னு தெரியல, காலையில எந்திரிக்கும் போது சகப்சியல் நல்லா இருந்தோம். மதியானம் லேசா அப்படியே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அசைக்க கூட முடியல. பைக்ல அப்படியே உட்காந்து போக கூட முடியல. அவ்வளவு பேக் பெயினா இருந்துச்சு. மிஸ்கி மதியானம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், தொஹரு வீட்டுல தான் தொழுதுருக்கிறேன், அசர் வீட்டுல தான் தொழுதேன். தொழுதுட்டு சர்க்கார் சும்மா தானே இருக்கோம், நம்ம சர்க்கார் பயானு கேட்டுட்டு இருக்குமே, ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு உட்காந்து சர்க்கார் பயான் தாலீம் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்ப மகரிபு பாங்க சொன்னாங்க. அப்ப சர்க்கார் நாயகம் வந்து என்ன அந்த பயான்ல அந்த தாலீம்ல வந்து சர்க்கார் நாயகம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அல்லாஹ் வந்து யாருக்கு வந்து நேசனா இருக்கிறானோமா அவங்களுக்கு வந்து சிறு சிறு வழிகள்லாம் வந்து பெருசா தெரியாது, சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய நேசன் எதை ஏவுனானோ அதை செய்யறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அத வந்து தன்னுடைய நேசனுக்கு பிடிக்காத விஷயத்த அதுல எவ்வளவு பெரிய இன்பம் இருந்தாலும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இதுதான் உண்மையான நேசம்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ மிஸ்கினுக்கு இது ஓடிட்டே இருந்துச்சு. சர்க்கார் நாயகனுமோ எனக்காக சொல்ற மாதிரியே, ஏன்னா இது ஒரு பேக் பெயின், இது பெரிய வழி ஆயிடுது உனக்கு, அல்லாஹ் உன்னை கூப்பிடுறான், உன் நேசன் கூப்பிடுறான், நீ வீட்டுல உட்காந்துருக்கியான்னு சொல்லிட்டு மிஸ்கினுக்கு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், பாங்க சொன்னாங்கல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், சர்க்கார் நாயகம் எந்திரிச்சு தொழுவதுக்கு பள்ளிக்கு போக வச்சுட்டாங்க. எந்திரிச்சு மகரிபுக்கு அப்படியே பொறுமையா நடந்தாவது போயிடுவோம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுல இருந்து பொறுமையா நடந்து போலான்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு கிளம்புறேன். பீவி அங்க இருந்து வந்தாங்க. எங்கெங்க போறீங்க? தொழுவ போறோம், பள்ளிக்கு போறேன். லொஹரும் வீட்டுல தான் தொழுதீங்க, அசரும் வீட்டுல தான் தொழுதீங்க, இது மாதிரி பேக் பெயினா இருக்க, ஏன் மகரிபு ஏன் பள்ளியில போய் தொழு, இங்கேயே தொழுவலாமேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சரி அசர வீட்டுல தொழுது இப்ப மகரிபுக்கு பள்ளிக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது கல்புல சர்க்கார் நாயகம் ஒரு ஆன்சர் போட்டாங்க. என்னன்னா, அதாவது ஷேக் நாயத்து கூட இருந்தா செத்து போன கல்பும் வந்து ஹயாத் ஆயிடும். அதாவது நல்ல இறையடியார்களுடைய அல்லாவுடைய நேசர்கள் கூட இருக்கும்போது அவங்க வந்து ஹயாத் மூத்தாவன கல்பையும் வந்து ஹயாத் ஆக்கிடுவாங்க. அப்போ இது அந்த அசருடைய பக்த வந்து எனக்கு இந்த வலி பேக் பெயினும் இப்படி ஒரு வலி வந்து தடுத்து நிப்பாட்டி வீட்டுல தொழுவ வச்சுச்சு. சர்க்கார் நாயகனுடைய தாலீம் கேட்கும் போது சர்க்கார் நாயகம் கூடயே இருந்து நம்ம கேட்கிறோம். சர்க்கார் நாயகம் நம்ம கூடயே ஆஜராகி நம்ம கூடயே இருந்து நமக்கு வந்து பக்கத்துல உட்காந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி லாயிலாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கூட இருந்த அந்த பரக்கத்து லாயிலாக அந்த வழியை பொருட்படுத்தாம வெளியில கொண்டு போகுது. இதான் இறைநேசர்கள் கூட இருந்தா இப்பதாமா அது எந்த இபாதத்தும் மௌத்தா போகாதுன்னு சொல்லிட்டு கல்புல தோணுச்சு. சர்க்கார் நாயகன் தான் காரணம், சர்க்கார் நாயகனுடைய தாலீம் கேட்டேன், அதனாலதான் இப்ப நான் போறேன், அந்த வழியை பொருட்படுத்தாம போறேன்னு சொல்லிட்டு கல்புல தோணுச்சு. ஆனா ஒய்ஃப்கிட்ட வந்து பீவிட்ட வந்து வாய் திறந்து சொல்லல. சொல்லாம நான் பஸ்ல செப்பல் போட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். போய் தொழுது இழுத்துட்டு அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு திருப்பி சர்க்கார் நாயகம் தாலீம் வேற போய் தொழுதுட்டு அப்படி போய் நிறைய நடந்து வந்துட்டு திருப்பி வந்து சர்க்கார் நாயகம் வேற தாலீமை போட்டு கேட்போம்னு சொல்லிட்டு வேற தாலீமை போட்டு கேட்கிறேன். திரும்ப அதுல சர்க்கார் நாயகம் சொல்றாங்க, ஒரு இறைநேசர் மூலியமா நீங்க பெறக்கூடியத வந்து மத்தவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணுமா,
நீங்க பெறக்கூடிய அந்த இன்பத்தை வந்து நீங்க மத்தவங்ககிட்ட வந்து எடுத்து சொல்லணும், அதை நீங்க மறைக்க கூடாது சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. அதோட என்ன பண்ண பீவி அவர்களே கூப்பிட்டு இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன கேட்டீங்க, லொஹரும் அசரும் வந்து வீட்டுல வந்து தொழுதிங்க, மகரிபுக்கு மட்டும் ஏன் போனீங்கன்னு கேட்டீங்கல்ல, அந்த அசரு டு மகரிபு ஷேக் நாயத்து கூட இருந்தேன்ல, அவங்க கூட இருந்த அந்த தாலிம் கேட்டேன்ல, அந்த வார்த்தை தான் கல்ப வந்து என்னை வந்து ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு. ஏன் ஒரு நேசன் நம்ம சகநாயகம் அதுல என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அது லைலா மஜ்னு அவங்களுடைய உதாரணத்தை சொல்லி சக்கநாயகம் வந்து அந்த தாலிம் சொன்னாங்க. ஒரு மஜ்னு வந்து அவன் எப்படி இருப்பான், லைலாவுக்காக எப்படி இருப்பான், எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் அவனுக்கு இன்பமா இருக்கும், எவ்வளவு பெரிய இன்பமா இருந்தாலும் அவ பிரிஞ்சு இருந்தா அது வழியா தெரியும். அப்ப வந்து இறை நேசத்துக்கு முன்னாடி வந்து வழியெல்லாம் பெரிய பொருட்படுத்தவே கூடாதுமான்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் சொன்னாங்கல்ல. அப்ப வீட்டு அதையெல்லாம் எடுத்து சொன்னேன். இதே மாதிரி நான் இப்ப மகரிப் கிளம்பி போறதுக்கு காரணம் என்னுடைய ஷேக் நாயகம் தான். அவங்க கூட இருந்த சர்க்கார் வந்து கல்ப ஹயாத் ஆக்கிட்டாங்க. செத்து போன மீனே வந்து உயிர்ப்பித்து போகுதுன்னு சொன்னா லாயிலா இல்ல, செத்து போன கல்பு வந்து உயிர்ப்பிக்காதா சர்க்கார் நாயகம் அன்னைக்கு சொல்ல வச்சாங்க லாயிலா. அதே மாதிரி சர்க்கார் நாயகம் வந்து ஒரு அனிபா பாட்டு அதுல சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. அதுல வந்து அனிபா பாட்டுல பாரு, அன்பாலனும் அல்லாதான் அருளாளனும் அல்லாதான் சொல்லும்போது சர்க்கார் நாயகம் கல்புல வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. லாயிலா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், கண்டிக்க கூடியவனும் அல்லாதான், கூலி கொடுக்க கூடியவனும் அல்லாதான். எதையாவது அல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேற யாருக்காவது இப்ப மாத்தி கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க பாத்துக்குங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் பாத்துக்கிறேன், தண்டிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா அல்ல எதையாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை 99 திருநாமங்கள் அவனுடைய சிஃபத்துகள்ல உள்ளது தானே, எதையாவது ஒரு திருநாமத்தையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்தா நம்மளுடைய நிலைக்கு அது நம்மளுடைய நிலை என்ன ஆகும், அடியார்கள் ஆகிய நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எதையாவது ஒண்ணு கொடுத்தாலும் நம்ம கதை முடிஞ்சிச்சு. அன்பை மட்டும் நான் கொடுக்குறேன், அருளை வந்து அவன்கிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அருளை மட்டும் நான் கொடுக்குறேன், உனக்கு அன்பு வேணுமா நேசம் வேணுமா அங்க போய்க்கோ அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அல்ல ஒரு சின்ன ஒரு விட்டு கூட யாருக்கும் விட்டு கொடுக்காம ஒட்டு மொத்தமா நான் தான் கொடுப்பேன். உன்னை அணைக்கிறதா இருந்தாலும் நான் தான், உன்னை அடிக்கிறதா இருந்தாலும் நான் தான், என் கையால தான் நான் செய்வேன். உன்னை வேற யாரை கொண்டும் உன்னை நான் அடிக்க விட்டுற மாட்டேன், வேற யாரையும் உன்னை அணைக்கவும் விட்டுற மாட்டேன். உனக்கு கொடுக்கறது நான் தான், உன்னை தண்டிக்கிறது நான் தான் சொல்லிட்டு அல்லா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த 99 சர்க்கார் நாயகம் அவங்க மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க. அதை சொல்லி பார்க்க வச்சு லாயிலா அல்லா அதுல எப்படி எப்படிலாம் அல்லா வந்து என்னென்ன திருநாமத்தெல்லாம் தன் கூட வச்சுக்கிட்டு எல்லாமுமாக அல்லா தானே இருக்கிறான் சர்க்கார் நாயகம் சொல்லி அதை பார்க்க வச்சாங்க லாயிலா அல்லா. அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை மனப்பாடம் செய்தவர்கள் யார் யார் சொல்லுவோம்? யாராவது மனம் பண்ணல? தங்கள் பிச்சையில மிஸ்கின் ஒன்னு சிக்கத்துல மூல, அப்புறம் ரெண்டு, அப்புறம் யாருமா பேரு? முகமது இப்ராஹிம். 3 ஊரு பேரு சொல்லுங்க. இப்ராஹிம் 3. 4 வேற யாரு? من أحصاها دخل الجنة. الله تعالى فإن لله 99 اسما ومن أحصاها فقد دخل الجنة. அல்லாஹ் 99 திருநாமங்கள் இருக்கிறது, அவற்றை யார் மரணம் செய்தார்களோ சுவனத்தில் நுழைந்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்ஷா அல்லாஹ் யார் வரக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளார அதை ஈஸியா மனப்பாடம் பண்ணி சொல்றீங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் பரிசு இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல 10 ஹத்தம் ஓதுனவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் ஓதிருக்காங்க, இன்னும் பரிசுகள் வந்து யாரும் வாங்கல. அவங்க பேர்கள்லாம் பதிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்க ஊர்களில் யார் ஓதுனாங்களோ அவங்களையும் பேர்களை இப்ராஹிம் பேர் கொடுங்க, 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் எப்ப அந்த ஊருக்கு வரணும் கொடுத்துட்றேன். இந்த மதுக்கொல்லையும் ஓதிருக்காங்க, காரைக்காலில் ஓதிருக்காங்க, தேரழுந்தூர்ல ஓதிருக்காங்க, எல்லா ஊர்லயும் ஓதிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பரிசுகளை விரைவில் பெற்றுக்கொள்ளலாம். நான் வர வாரம் ஜூம் மீட்டிங்ல யாரு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 100ஐயும் சொன்னாங்களோ அவங்க 100 ரூபாய் பரிசு. அந்த 100 ரூபாய் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தால ஹஜ்ஜு கூட்டிட்டு போகும் அப்படின்னு துவா செஞ்சு பரிசு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே மனப்பாடம் பண்ணவங்களும் சொல்லலாம். 4 பேர் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அடுத்த வாரம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு இருக்கு. அது ஈஸியா மனப்பாடம் பண்ற முறை நீங்க அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா வந்து ரெக்கார்ட்ல இருக்கு இல்லையா, நெட்ல கூட வரும்.
அதை அப்படியே போட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை கேட்டீங்கன்னா மனப்பாடம். அதுல எப்படி வருதுன்னா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீருல் அப்படி ஓதுவாங்க. நம்ம ஈஸியா பாடாக்குறதுக்கு 5 அப்படி எழுதிக்கணும். நான் சொல்றேன் பாருங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز. இப்படி 5 நம்முடைய இந்த தினசரி துஆக்களுடைய புத்தகத்துல இருக்கு. அதை அப்படியே போட்டோ எடுத்து வச்சுங்க. 5 மனப்பாடம் பண்ணா ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு 20 வரி, ஒரு வரியில 5, 20 வரையில 100 வந்துடும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதனால எல்லாரும் அதை மனப்பாடம் பண்ணுங்க. அதை இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் மஸ்ஜித் அதனுடைய அந்த காப்பியை போட்டோ எடுத்து சுஹூதி நம்ம குரூப்ல அனுப்பி வைங்க. இன்னும் யார் கேட்கறவங்க அனுப்பி வைங்க. அதை ஓதி, அதாவது நான் ஓதுன மாதிரி அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார் அல் முத்தகப்பிருல் காலிகுல் பாரியுல் முஸவ்விருல் கஃபார் அப்படி 5 ரஷீது சபூர் வரைக்கும் 5 ஓதி அதை அனுப்பிச்சு வைங்க இன்ஷா அல்லாஹ். அதை மனப்பாடம், அதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க. இந்த ரெக்கார்டை டெய்லி கேட்டாலும் மனப்பாடம் ஆயிரும். ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துல ஈஸியா மனப்பாடம் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு ஈஸியா போலாம் பாருங்க. இப்ப அல்லாஹ் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்து நரகத்துக்கு அமிச்சான்னு வச்சுங்களேன், போடா நரகத்துக்குன்னு சொன்ன ஓதிட்டே போயிடலாம். அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். மனப்பாடம் தெரியுமா உனக்கு? ஆமா யாரா ஒமன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா, சரி போடா அப்படின்னு நல்லா அமுச்சு விட்டுருவான். இல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ் தஆலா. கடைசி நேரத்துல உதவும் போய் அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு. எல்லாமே கைவிட்டாலும் இது ஒன்னாச்சும் உதவுமா இல்லையா? அதனால வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ் தஆலா மனப்பாடம் பண்ணி. அடுத்த வாரம் சொல்லணும் எல்லாரும். பாஷா பாய் நீங்க சொல்லுங்க. ஹஜ்ஜி தாலீம் அமல் செய்ய மாட்டேங்கிறீங்க. அமல் செய்யறது லண்டன் நிஜமான் தான். நம்ம அலிமுல்லா தான். அலிமுல்லா பாருங்க, ஒவ்வொரு ஹலீஃபாக்களுக்கும் ஒரு குழு இருக்கணும். அலிமுல்லா ஹிலாவத்து கொடுத்த உடனே ஒரு குழு அமைச்சு டெய்லி ஜாலியும் செய்யறாங்க. நீ கேட்காம போய் இவங்களே போன போட்டு எல்லாத்துக்கும். மற்ற ஹலீஃபாக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. 10 பேர் ஹிலாவத்து கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஹலீஃபாவும் ஒரு குழு வைக்கணும், டெய்லி தாலீம் செய்யணும். யாராவது 4 பேரை குடி வரலன்னு, ஏப்பா நம்ம இந்த மாச பீஸ் வேணா கொடுத்துட்றேன்ப்பா, நீ வாப்பா டெய்லி 1 மணி நேரம் வாப்பான்னு சொல்லி நீங்க குடிக்கணும். இப்ராஹிம் மஸ்ஜித் நீ அடுத்த வாரத்தை எல்லா ஹலீஃபாக்களும் 10 ஹலீஃபாக்கள் இருக்கிறீங்க, 10 பேர் குழு அமைச்சிருக்கணும். இப்ராஹிம் யாராரு? இப்ராஹிம் மஸ்ஜித், வசீம் முல்லா, அப்துர் மஸ்ஜித், ரஹீம் மஸ்ஜித், இஸ்ஹாக் மஸ்ஜித், இர்ஷாத் மஸ்ஜித், 6 யாருமா? அலிமலா சொல்லிட்டாங்க. அலிமலா 7. அப்புறம் யாரு? இப்ராஹிம் சஜாத் அவங்க 8. அப்புறம் 2 பேர் யாரு? இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு குழு அமைச்சிடணும். அது வாட்ஸ்அப்ல பேசணும் அவசியம் இல்லை. எது வசதியோ நீங்க ஆன்லைன்லயே இது போன்லயே இப்ப ஃப்ரீயா எல்லாம் ஃப்ரீ கால் தான் போட்டுருக்கீங்க. அப்படியே ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்துட்டு 5 பேர் 6 பேர் சேர்ந்துக்கலாம். சேர்ந்து டெய்லி ஒரு நாளைக்கு அவங்க டைம் ஒதுக்கலாம். எப்ப பேசி அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். யாரோ 4 பேர் பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சு டெய்லி 5 பேர் 6 பேர் பேசணும். அதனால கல்வி ஹயாத் ஆகுது. கேளுங்க, லண்டன் மோலாட்ட கேளுங்க. அதனால டெய்லி பேசுறாங்க. கல்வி ஹயாத் ஆகுதா இல்லையா கேளு. நிஜமான் லண்டன் மோலா நிஜமான் டெய்லி ஜாலி முதாக்கரா செய்றீங்களா? அலி மோலா நீங்க இஃபாய் மோலா எல்லாம். ஆனா கல்வி ஹயாத் ஆகுதா இல்லையா? தாங்க பிச்சைல பெரிய பாக்கியமா இருக்கு ஜமா. எல்லாருமே சொல்றாங்க வேலை விட்டு டயர்டா வரோம், இதை கேட்டோன்னே அப்படியே புதுசா புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. டயர்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறேன். கலாமா வீட்டுல வைஃப்ட பேசும்போது சரியா எல்லா ஹலீஃபாக்களுக்கும் கட்டாயமான உத்தரவு எல்லாரும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.
சொல்லுமா ஆஷமால சொல்லுங்க. சகனா இந்த ஹஜ்ஜி தாலீம் பயான் கேட்க வச்சாங்க. அதை போட்டு விட்டு ஃபேமிலியா எல்லாம் உட்காந்து பிவி பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அவர் சர்கார் நாயகம் அதை பத்தி ஹஜ் இந்த ஃபர்ஸ்ட் 10 செய்யக்கூடிய அமல்கள், அதனுடைய சிறப்புகள், சர்கார் நாயகம் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன் சர்கார் நாயகம் சொன்னாங்க. அப்போ அதுல சர்கார் நாயகம் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அப்ப மிஸ்கினுக்கு கல்புல தோணுச்சு. எல்லா பாவத்தையும் சர்கார் நாயகம் அதுல ரொம்ப அப்படியே அழுதுட்டாங்க. அப்போ மிஸ்கினுக்கு தோணுச்சு, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடலாம். ஆனா பிற முஸ்லிம்களுக்கு, நம்ம பிற மனிதர்களுக்கு, பிற உயிரினங்களுக்கு எல்லாம் எவ்வளவுதோ நம்ம நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் பல பாவங்கள் செஞ்சிருப்போமே, அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு மிஸ்கின் கல்புல இது ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம தௌபா செஞ்சு அந்த பாவத்தை தான் மன்னிப்போம். அப்ப சர்கார் நாயகம் சொல்லிட்டே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவ மன்னிப்புக்காக கேட்கும் போதுமா இந்த பாவத்தையும் மன்னிக்க சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அப்படியே மனசுக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அல்லாஹ் மன்னிச்சிருப்பானோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சர்கார் நாயகம் சொல்ல சொல்ல கல்புல இது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒண்ணு ஓடுது. சர்கார் நாயகம் ஒண்ணுக்கும் பதில் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா அதே வருத்தத்துல சர்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முஸ்தபால அவங்க அல்லாஹ் அந்த பாவத்தையும் நான் மன்னிச்சிருன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி சர்கார் நாயகம் சொல்லும் போது மிஸ்கினுக்கு இங்க அல்ஹம்துலில்லாஹ் அது சிரிப்பு வந்துச்சு. அது வரைக்கும் சர்கார் நாயகம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும் போது நமக்கும் அழுவ வருது. அப்போ சர்கார் நாயகம் கல்புல இந்த பாவத்தை பற்றி கல்புல ஏற்படுத்துறாங்க. சர்கார் நாயகம் அதை பத்தியே சொல்றாங்க. திரும்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டானான்னு சொல்லி அதே ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது சர்கார் அல்லாவே மன்னிச்சிட்டான்னு சொல்லும் போது சர்கார் நாயகமும் அங்க சிரிக்கிறாங்க, சுசலாசமும் அங்க சிரிச்சாங்கன்னு சொல்லும் போது நமக்கும் இங்க சிரிப்பு வரும்போது சர்கார் நாயகத்தோட தாலிமை கேட்கும் போது அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த தொழுகைக்கு போகும்போதும் சரி, எப்பெல்லாம் நம்ம தாலிமை ஓபன் பண்ணிட்டு உட்காடுறோமோ, நம்ம இங்க ஒண்ணு நடந்த விஷயத்தை பத்தி சர்கார் நாயகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா நாளைக்கு நடக்க போறதை பத்தி சர்கார் நாயகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அன்னைக்கு நம்ம கல்புல என்ன நமக்கு ஓடிட்டு இருக்குதோ அதை பத்தி சர்கார் நாயகம் அதுக்கு சர்கார் நாயகம் சொன்னாதானே, அவங்க சொன்னாதானப்பா ஏற்கனவே ரெக்கார்டா சொல்லுவாங்க. அது மோலாட்ட இருந்து வருது அந்த பேச்சு. அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தேவையோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி தாய் மூலமா நமக்கு எப்பப்ப எது தேவையோ கொடுத்துட்டே இருக்கணும், அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஞானத்தையும் எல்லாம் ஷேக் மூலமா நமக்கு எப்பப்ப எது தேவையோ அப்பப்ப கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அல்லாஹ் ஜல்லஷான். சுப்ஹானல்லாஹ். சொல்லுவோம் நமக்காக வேண்டி மன்றாடுறாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் என் உம்மத்துல யாராவது அநியாயம் செஞ்சிருப்பான், அதையும் மன்னிச்சுக்கல்ல, அதை மன்னிக்க மாட்டேன்னு அதுகிட்டே இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாலையும் அழுகுறாங்க, முஸ்தலிஃபாலையும் நைட்டு போய் உட்காந்து நைட்டு முஸ்தலிஃபாவுக்கு பகல்ல காலையில அரஃபா அன்னைக்கு அப்புறம் 9 காலையில இருந்து சாயந்தரம் மகரிப் வரைக்கும் அரஃபால இருப்பாங்க. மகரிப் முடிஞ்ச உடனே மகரிப் பாங்க சொன்ன உடனே மகரிப் தொழுகாம எல்லாரும் முஸ்தலிஃபா கிளம்பிடுவாங்க. அங்க போய் இஷாவோட சேர்த்து மகரிப்பை சேர்த்து தொழுவாங்க. அவங்க முஸ்தலிஃபா போய் இஷாவையும் முஸ்தலிஃபையும் தொழுட்டு ஃபஜ்ர் வரைக்கும் அங்க உட்காந்து துஆ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபஜ்ர் வரைக்கும் அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட. விடிஞ்சா பிறநாள் ஈதுடைய நாள் இருக்கு, மினாவுல போய் ஆட இருக்க வேண்டிய நாள். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அழுகையை பார்த்துட்டு மறுநாள் காலையில ஃபஜ்ரோட அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு பெருமானாட்ட, போங்க நபி, உங்க முகத்துக்காக அதையும் மன்னிச்சுட்டேன் போவாங்க, உங்களுடைய முகத்துக்காக மன்னிச்சுட்டேன் போங்க. நாம மன்னிப்பு கேட்கல, நாம யாரும் மன்னிப்பு கேட்கல, அவங்களுடைய மன்னிப்பை வச்சு அல்லாஹ் நம்மளையும் மன்னிச்சுட்டான். போ, நீங்க சொன்ன மாதிரியே அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு என்னுடைய ரஹ்மத் இருந்து கொடுத்துறேன், இவன்ட்டு தான் வாங்கி வந்து கொடுக்கணும் எனக்கு என்ன அவசியம் வச்சு, நான் கொடுத்துறேன், மன்னிச்சு போங்கன்னு அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி அழுது மன்றாடி கண்ணீர் விட்டு வாங்கி கொடுத்த நியமத் அல்லாஹ். நீ சொல்லுங்க. சர்கார் நாயகம் ஜுமா பயான்ல உட்காந்துருக்கும் போது இமாம் பயான் பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்லும் போது அவங்க தலை குனிஞ்சுட்டாங்க. குனிஞ்சு அவங்க பேரை சொல்லும் போது சர்கார் நாயகம் கல்புல அதுல ஒரு விதமான சந்தோஷத்தை போட்டாங்க. சில இடங்கள்ல நம்ம பயான் கேட்கும் போது சஹாபாக்கள் பேர் சொல்லும் போதே அவங்க ஏத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அபூபக்கர் உமர்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல சொல்லும் போது ஒரு மாதிரி கோவம் வருது. இது அண்ணன் மாமா மச்சான கூப்பிடுற மாதிரி இல்ல, வெறும் பேரை சொல்றாங்க. அவங்களுக்கும் சொல்லி அல்லாஹ் பட்டத்தை கொடுக்குறான், அவங்க எவ்வளவு கண்ணியம் அந்த பேரை சொல்றதுக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கணும், இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சர்கார் நாயகம் கல்புல கோவத்தை ஏற்படுத்துறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது அந்த இமாம் தலை குனிஞ்சு ஜுமா பயான்ல தலை குனிஞ்சு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது ஒரு விதமான ஒரு இன்பத்தை கல்புல கொடுக்குறாங்க சர்கார் நாயகம். அது ஆர்வமா அவங்களோட பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு சர்கார் நாயகம் கல்புல போடுறாங்க.
இல்ல அப்போ ஒரு விருப்பம் வந்து சக்கர நாயகன் நம்ம கல்வில வந்து அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய ஷான் என்னங்கிறது சக்கர நாயகன் நம்ம கல்வில வந்து நம்மளை அறியாமையே சக்கர நாயகன் போட்டிருக்காங்க. அவங்களோட பேருக்கு கூட ஒரு களங்கம் ஏற்பட்டா நம்ம கல்வி வந்து தாங்க மாட்டேங்குது. அவங்களுடைய பேரை வந்து ஒரு அவமரியாதையா யாராவது சொன்னா கூட நமக்கு வந்து சக்கர நாயகன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கல்வை நமக்கு வந்து கொடுக்கல. அவங்கள யாராவது புகழ்ந்தாலோ அல்லது அவங்க பேருக்கே கண்ணியம் செலுத்தினாலும் அந்த மனிதரை நம்ம வந்து விரும்பக்கூடியதாக நம்ம கல்வ சக்கர நாயகன் வந்து ஆக்கி வச்சிருக்காங்கிறது சக்கர நாயகன் வந்து அன்னைக்கு ஜும்மா பயான்ல பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி அன்னைக்கு சக்கர நாயகம் மதரசாவுல மாணவர்களுக்கு எல்லாம் சக்கர நாயகம் வந்து போன வாரம் போன ஜும்மாவுல நடந்த சம்பவம். மதரசாவுல மாணவர்களுக்கு எல்லாம் வந்து சக்கர நாயகம் வந்து ஒரு சின்ன ஒரு தாலிமை அதை செய்யணுங்கிறதுக்காக செய்யல. அங்க வந்து போனோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து சுத்தமான குப்பைகள்லாம் ஒரு 2-3 நாள் அப்படி சேர்ந்து இருந்தது. ஒரு மிஸ்கியம் அப்படியே ஃபுல்லா உட்காந்து கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப பிள்ளைங்கிட்ட அப்படி வாய் திறந்து பேச ஆரம்பிச்சோம். சுத்தங்கிறது எவ்வளவு பெருசு, சக்கர நாயகம் எப்படி சொல்லியிருக்காங்க, சுத்தத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்க, பிறர் நலம் பத்தி எப்படி பேசியிருக்கிறாங்க சக்கர நாயகம். சக்கர நாயகம் சொன்னா ஒரு இஸ்லாம்னா என்னன்னு ஒரு சஹாபி வந்து கேட்கும் போது பிறர் நலம் பேணக்கூடியதுதாமா சொல்லிட்டு அப்ப நம்ம வாழ்ந்தா யாருக்காவது பிரயோஜனம் இருக்கணும். சக்கர நாயகம் சொல்லுவாங்க, சும்மா ஏதோ உண்டோம் தின்னோம் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுமா, நம்ம வாழ்ந்துருந்தா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும்னு சொல்லி சக்கர நாயகம் சொல்லுவாங்க. அப்படி பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வந்து உன்னை வந்து சும்மா அல்லாஹ் வந்து உனக்கு வந்து அல்லாவுடைய ரஹமத்து உனக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அல்லாஹ் வந்து அடுத்த நிமிஷமே வந்து அவன் கூப்பிட்டுப்பாமா. உனக்கு கொண்டு துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன ஆகும். அப்ப சக்கர நாயகம் அதை பத்தியே வந்து அன்னைக்கு நிறைய பேச வச்சாங்க காலையில பிள்ளைங்க கிட்ட. பேசிட்டு அதுக்கு பிறகு அன்னைக்கு ஜும்மா பையனுக்கு போறோம். அங்க போனா மிஸ்கினுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. மிஸ்கின் காலையில என்ன மதரசா மாணவர்களும் வந்திருந்தாங்க, உஸ்தாதுமார்களும் வந்திருந்தாங்க. ஜும்மாலாம் பயான் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு வந்து கேட்டேன், எஜமானே எப்படி பாருங்க அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க. காலையில மிஸ்கின் இங்க என்ன வந்து மாணவர்களுக்கு தாலிம் சொன்னோம் அதை பத்தி தான் அங்க வந்து ஜும்மா பயானே பேசினாங்க. அதே டாபிக்ல அதே மாதிரியே தான் ஃபுல்லா பேசுறாங்க. மிஸ்கினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சக்கர நாயகம் வந்து அவங்க தான் வந்து ரசூல் சாசம் பேரை சொல்லும் போது தலை குனிஞ்சி வந்து பேரை சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்கள அல்ல சக்கர நாயகம் ஷூ செய்ய வச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். இமாம் யாரு? இமாம் வந்து பெரிய பள்ளிக்கு இமாம் வந்து நின்றுட்டாங்களே சார். புதுசா வந்து அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பேரை வந்து ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு ஜும்மா பயன் பண்ண சொல்றாங்க சார். அந்த அடிப்படையில பெரிய பள்ளி இமாமுக்கு வந்து அவங்க ரிலீஃப் ரிட்டையர் வாங்கிட்டு வாலண்டியரா ரிட்டையர் வாங்கிட்டாங்க சார். அவங்களுக்கு உடம்பு முடியல போயிட்டு. நல்லது. அவங்க கால் இடையில ஒரு ஆக்சிடென்ட்ல சர்ஜரி கூட பண்ணாங்க. தெரியும் எனக்கு. அவங்க நல்ல மனிதன், மனசாக ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வாயால சொன்னாங்க, என்னுடைய ஏக்கம் இந்த 50 வருஷமா வந்து காரைக்கால் ஒரு அரபி மதரசா கிடையாது, இந்த ஷம்சுல் ஆரிஃபின் மாசா வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு நமக்கு மாசா ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. அல்ல அவங்க அமைச்சுவாங்க. நம்ம மதரசாவுடைய நம்ம ஹசன் ஹுசைன் ஹசத்துக்கு 2 பேரையும் அப்ளிகேஷன் போட சொல்லுங்கம்மா. பெரிய பள்ளிக்குன்னு இல்லை, ஏதோ ஒரு பள்ளிக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சா வந்து கிடைக்கும், இன்ஷால்ல கிடைக்கும். அதுல ஹசன் ஹுசைன் 2 பேரையும் அவங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போட்டோ ஒட்டி கொடுக்க சொல்லுங்க. இன்ஷா ஜி சிக்கந்தர்மலா கொடுத்தாச்சு சார். கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம இவங்களையும் கொடுக்க சொல்லுங்க. சுலைமான் சல்மான் 2 பேரையும் கொடுக்க சொல்லுங்க. கொடுத்து வைப்போம் இன்ஷால்ல. அல்லா தஆலா ஒரு துணை மாதிரி கிடைச்சுன்னா எதுக்காக நம்ம காசுக்காக சொல்லல. ஒரு பள்ளிவாசல் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அங்க உள்ள மக்த பள்ளிகளை நம்ம வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைக்கலாம். அங்க நம்ம பயான் அடிக்கடி நமக்கு பயான் கிடைக்க தௌஃபீக் செய்யும். அல்லாஹ் தஆலா நினைச்சாருன்னா அங்க அடிக்கடி பயான் செய்யலாம். அந்த மாதிரி அந்த மஹல்லா கொஞ்சம் உருவாக்கலாம், களிமா பத்தி மக்கள் சொல்லித்தரலாம். அதை வேண்டி டீச்சர் போட வைங்க இன்ஷால்லா. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ள நம்ம காரைக்கால் வந்து பைக்ல போயிட்டு வர மாதிரி டிஸ்டன்ஸ்ல உள்ள பள்ளிவாசல் எது இருந்துச்சுன்னா அங்கேயும் சொல்லுவீங்க. நான் இமாமத்துக்கு இடம் கிடைச்சா நான் முஸ்தாபல்ல அனுப்பிச்சு வைப்பேன். பக்கத்துல நிறவி இந்த பக்கம் சுற்று வட்டாரில் எங்கேயும் தான் போட்டு வைங்க இன்ஷால்லா. லாயில சொல்லுங்கம்மா. சக்கர நாயகம் வந்து வாழ்ந்தா பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நீ வாழுமா சக்கர நாயகம் சொல்லும் போது அந்த வார்த்தை மிஸ்கினுக்கு கல்வில நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அடிக்கடி மிஸ்கினுக்கு சில நேரங்கள்ல வந்து சக்கர நாயகத்தோட பிச்சையில டெய்லி சக்கர நாயகம் யாருக்காவது உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க. யாருக்காவது டெய்லியும் சக்கர நாயகம் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஏதாவது சாப்பாடு நம்ம யாருக்காவது கொடுக்காம போயிட்டோம்னு சொன்னா சக்கர நாயகம் கல்வில போடுறது என்னன்னா, ஃபிரௌன் அல்லாஹ் விட்டு வச்சதே வந்து சாப்பாடு கொடுத்ததுனாலதான் ஃபிரௌனை விட்டு வச்சான்.
அப்போ நீ செஞ்ச பாவத்துக்கு அல்லாவுடைய தண்டனை இறங்கணும்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நீ யாருக்காவது உணவு அளிச்சுன்னா அதை கொண்டு அல்லாஹ் உன்னை விட்டு வைப்பாமா? சர்க்கார் நாயகம் கல்புல இந்த கல்புல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மதரசா லீவு விட்டாலே மதரசாவுக்கு சர்க்கார் நாயகம் காலைல உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க. மதரசா லீவு விட்டாலே மிஸ்கினுக்கு ஒரு வருத்தம் வந்துடும். அல்லாவே நம்ம லீவு நாள்ல இந்த மாதிரி ஓதக்கூடிய பிள்ளைங்களை எங்க போய் நம்ம தேட முடியும்? இப்ப இந்த பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா டெய்லி இந்த காலைல ஒரு காலை சாப்பாடு ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னா யாரை போய் நம்ம தேட முடியும்? எங்க போய் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? வாசல்ல உட்காந்து இந்த மாதிரி சீதைகளுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய சீதைகளுக்கு நம்ம உணவு நம்முடைய மௌலா வந்து அல்லாவுடைய பொது அல்லாஹ் தஆலாவுக்கு சொர்க்கத்துடைய உணவை அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவருடைய தலைமுறைக்கு இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு நல்லடியார்களுக்கு வாரி தரக்கூடிய வல்லல்களாக அல்லாஹ் அவங்களை ஆள வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மௌலா வந்து டெய்லி மதரசால 15 பேருக்கு அவர்கள் மனைவியை வைத்து வீட்டுல நாஷ்டா செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு கிச்சடி சாப்பாடு, ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு தோசைன்னு என்னென்ன செய்ய முடியுமோ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு 7 நாளைக்கு 7 இப்படி மாசம் 30 நாளும் எந்த அளவுக்குன்னு சந்தோஷமா செய்யறாங்க அவங்களுடைய மனைவி மக்களும். இது அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு 2 பேருக்கு நாஷ்டா செய்யறதுக்கு யோசிப்பாங்க. இந்த அப்படின்னு ஒரு 2 பேருக்கு நாஷ்டா செஞ்சு அதை வச்சுக்கிறதுக்கு 11 மணி ஆக்கிடுவாங்க. காலையில 8 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நாஷ்டா தயார் செய்து பஜரோட ஆரம்பிச்சு 15 பேருக்கு ஒரு நாள் இல்ல வருஷம் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமா எனக்கு ரொம்ப துவா வருது. அல்லாஹ் தாலா அவங்களுடைய மனைவி மக்கள் ஆஃபீஸ் சலாமத்தா கியாமத் வரைக்கும் வாழ செய்வான் இன்ஷா அல்லாஹ் தாலா. கியாமத் வரைக்கும் அவங்க தலைமுறைக்கு அல்லாஹ் தாலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். இது நம்மளாம் ஒரு படிப்பினையும் எடுத்துக்கணும். நான் கேட்டேன், எங்க மனைவி மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்களா? அவங்க பாக்கியமா நினைக்கிறாங்க சர்க்கார். ஒத்தையா வேலை செய்வாங்களே, நானும் கூட ஹெல்ப் பண்ணுவேன் சர்க்கார். என்னென்ன வேணுமோ அதை முதல் நாளே தயார் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் போட்டு எனக்கு செஞ்சு வச்சிருவோம் ஈஸியா. வெங்காயம் உரிக்கணுமா எல்லாம் முன்னாடி செஞ்சு வச்சுட்டு ஈஸியா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருமே பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். பல்லவட்டை கூட மனசு ஆரம்பிச்சிருக்கோம். 5 பேர் 6 பேர் தான் இருக்கிறாங்க. யார் விரும்புறீங்களோ நீங்க டெய்லின்னு வாரத்தை 1 நாள் 2 நாள் நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு பொறுப்பேற்று சாப்பாடு செஞ்சு கொடுங்க. பல்லவட்டியில் உள்ள பெருமாய்கள் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். 15 பேருக்கு டெய்லி நாஷ்டா கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய ஃபضல்ல. அது மட்டும் இல்ல, மதியான சாப்பாடு ஆளுக்கு ஒரு டிஃபன் வந்துருது 10 மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும். இரவு சாப்பாடு நம்முடைய அலீம் நானாவுடைய மகனா இருக்காரு, ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஹோட்டல்ல இருந்து அதே மாதிரி நம்முடைய ஹோட்டல் ஷாவுல் முல்லா அவங்க தங்களோட ஹோட்டல்ல இருந்து மாறி மாறி 2 பேரும் கொடுத்துட்றாங்க. அதனால சமையலுக்காரே வைக்காம நல்லா சிறப்பா ஓட்டுறான். ஆசையும் அப்படிதான் இருக்கு. பல்லவட்டியில அந்த மாதிரி யாராவது ஒவ்வொரு நேரம் பொறுப்பேற்றுட்டாங்க, மதியம் டிஃபன் தரேன் சார், நான் டிஃபன் தரேன் அப்படின்னு பொறுப்பேற்றுட்டாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் சமையல் வேலை இல்லாம சிறப்பாக செய்யலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள் யாராவது செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லுங்கம்மா, நீ பேசுங்க. ஹஜ்ஜி நான் இப்போ லீவு சர்க்கார் நாயகம் மனசா கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னா மிஸ்கினுக்கு வீட்டுல பிவிக்கு எல்லாருக்கும் அதான் கவலை. இந்த 10 நாள் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சீதைகளை எங்க போய் நம்ம தேட முடியும்? முகம் முழுசா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்களா? முகம் முழுசா தெரிய மாட்டேங்குதா? இப்ப தெரியும், சொல்லு. இந்த 10 நாளைக்கு வந்து நம்ம யாருக்கு போய் கொடுப்போம் அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் எப்படிப்பட்ட கவலையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் வந்து ஒரு வாழ வச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரி செஞ்ச தொழுவையோ நோன்பு எல்லாத்துலயும் ஓட்ட எதுவுமே கிடையாது. சர்க்கார் நாயகம் இந்த சம்பவத்தை தான் சர்க்கார் நாயகம் கல்வில கொண்டாங்க. ஃபிரௌன் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச அந்த ஃபிரௌனே வந்து அல்லாஹ் விட்டு வச்சதே வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுத்ததுனாலதான் சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க சில தாலிம்ல. அப்போ உணவு கொடுக்கும் காலம் எல்லாம் வந்து நீ செஞ்சதுக்கு வந்து அல்லாஹ் வந்து உன்னை வந்து விட்டு வச்சிருப்பான் சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு யாருக்காவது கொடுக்காம இருந்தாலோ இல்ல மாசம் மாணவருக்கு சர்க்கார் நாயகம் கொடுக்க அந்த லீவ் நேரத்துலயும் சர்க்கார் நாயகம் சில பேருக்கு சாப்பாடு நாயகம் பிச்சை போடுறாங்க கொடுக்கறதுக்கு. மதியம் சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு பிச்சை போடுறாங்க. என்னைக்கு ஏதாவது சாப்பாடு அன்னைக்கு கொடுக்காம அன்னைக்கு மாலை கொடுத்து அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாவே அல்லாஹ் வந்து நம்ம மேல கோவப்பட்டுருவானோ, நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் வந்து தண்டிச்சிருவான். அதாவது என்ன வந்து சர்க்கார் நாயகம் எப்படி பார்க்க வைக்கிறாங்க, கல்பால பார்க்க வைக்கிறாங்க. அதாவது ஃபிரௌன் ரேஞ்சுக்கு ஃபிரௌனையே அல்லாஹ் வந்து இதை வந்து விட்டு வச்சிருக்கான்னாக்கா அதுக்கு மேல நீ பாவம் செஞ்சிருக்க மாட்டில்ல. அவன் தன்னையே ரப்பாகல சொன்னான் அவன். அப்படிங்கும் போது அவ்வளவு பெரிய பாவம் செய்யல, அவனையே அல்லாஹ் விட்டு வச்சிருக்காங்க போது உன்னை விட்டு வைக்க மாட்டானா? ஒன்னு அல்லாஹ் விட்டு ஆங்கிற மாதிரி அதை கொண்டு சர்க்கார் நாயகம் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலை. லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயகம் பிச்சையில இஸ்திகாமத்தோட கடைசி வரைக்கும் இந்த கலிமாவுடைய சேவையில பசிமலா வாங்கம்மா.
لا 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 صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சொன்ன கவனிக்கலாம். முன்னாடி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குரூப் கிரியேஷன் பண்ணிக்கணும். சரியா? நீங்களும் வந்து நாளையில இருந்து ஆரம்பிச்சு வேண்டியதான். யாரோட 4 பேரு ஆரம்பிச்சு 4 பேர் இருக்கிறது அவங்க ஜாயின் பண்ணா அவங்க இருக்கும். பட் டைம் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு பொதுவாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அவரவர்கள் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ண அவங்க நைட்டு வந்து நம்ம டைமுக்கு 10 மணி ஆயிடும், 12 மணி ஆயிடும். அவங்க டைமுக்கு நைட்டு 9:30 மணிக்கு வெளிநாட்டில் அவங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி ஜாலி முதாக்கரா செய்யறாங்க. இப்போ நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. நீங்க ஜவாத் மூலா இருக்காங்க, நம்ம இவங்க ஜாவித் மூலா இருக்காங்க, அது மாதிரி உங்களுடைய மாமா இருக்கிறாங்க, அது மாதிரி வேற யாரும் ஃபீட்பேக் ஜாயின் பண்ணீங்க. டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம்ல லாயிலா இருந்தா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு என்ன லாயிலா நீங்க அனுபவிச்சீங்கன்னு சொல்லிக்கிறேன். தேவ மனுஷா இல்ல ஒவ்வொரு ஹலீஃபாக்களும் அதை பின்பற்ற சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். ஷேவுடைய இந்த புனிதமான தொடர்பு நமக்கு பிச்சையா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் பிச்சையில வந்து எஜமான் அப்படிதான் வாழவும் வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தட்ட அன்னைக்கு வந்து மிஸ்கின் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாய் எப்படி தன்னுடைய பால் வந்து பிள்ளைக்கு கொடுக்கலன்னு சொன்னா அவளுக்கு வந்து அது வலி ஏற்பட்டுருமோ அந்த மாதிரி நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி மக்கள்கிட்ட சொல்லலைன்னா அன்னைக்கு ஒரு 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 சந்தோஷம் இன்பமே வரதில்ல மூலா. யார்கிட்டயாவது லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதோ ஒரு சபபை போட்டு ஏதோ ஒரு காரணத்தை உண்டாக்கி அல்லாஹ் நடத்துறான். அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுடைய பிச்சையில மிஸ்கின் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பருக்கு போன் பண்ண வச்சான் சர்க்கார். அப்ப அவங்க கல்ப அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அவங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன சிந்தனையா இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. சிந்தனை அவங்க சிந்தனை கல்புல போடுவாங்க சர்க்கார் பண்ணிடுறது. பண்ணி பேச 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 அவங்க எஜமானுடைய அவங்க வியாபாரத்துடைய சிந்தனையில ஏதோ இருந்திருக்கிறாங்க கவலையில. அவங்க சொல்றாங்க நான் எப்ப வியாபாரம் எனக்கு கல்புல கவலை இருந்தாலும் உங்க போன் வந்துருது கரெக்டா. அப்ப அந்த ஏதோ ஒரு பிரச்சனை ஆள் பிரச்சனை அந்த பிரச்சனை போன தடவை நீங்க போன் பண்ணும்போது ஒரு 3 கடையில ஒரு கடையில ஆள் இல்ல. அப்ப நீங்க சொன்னதை கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அல்லாதான் நம்ம தேவைப்பட்ட அல்லாஹ் பத்தி சொல்ல 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 அவங்க கல்புல ஒரு பலம் ஒரு இது வந்துட்டு சர்க்கார் சொன்னாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த அமலை நீ மாத்த தேவையில்லம்மா, அக்கீதாவை போட்டு விட்டுருங்க, உட்கார வச்சிருங்க. அல்லாதான் இலா, அல்லாவை தவிர உன் தேவை அணுகளும் யாரும் பூர்த்தி செய்யவே முடியாது. நாஃபிலார் அல்லாதாங்க அக்கீதாவை கல்புல உட்கார வச்சிருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அது அந்த தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கல்பு அங்க மூத்தாஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப சொன்னாங்க போன தடவை இதே மாதிரி ஆள் பிரச்சனை இருக்கும்போது பேசுனீங்க, எனக்கு ரொம்ப கல்பு சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையில நான் அல்லாட்ட கேட்டேன், ஆள் கொடுத்துட்டான் அல்லாஹ். திரும்ப கொஞ்ச நாள் சென்று இன்னொரு கடைக்கு ஆள் தேவை வந்துச்சு. இப்ப கரெக்டா இதே பிரச்சனையில நான் வந்து 2 நாளா யோசிச்சுட்டே இருக்கிறேன். திரும்ப அல்லாஹ் வந்து தங்களை பேசுறீங்க. அப்ப அவங்க ஒரே சந்தோஷமாயிருச்சு. சர்க்கார் அதான் பார்க்க வச்சாங்க. அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய அந்த பெரிய பாக்கியம் இருக்குல்ல, அது வந்து அல்லாஹ் பத்தி கேட்கறது ஒரு பாக்கியம், இந்த சொல்லக்கூடிய பாக்கியம் பெரிய பேரன்பும். அது வந்து அவங்க இதை கேட்டு அவங்க மனசுல ஒரு சந்தோஷப்பட்டு அது பண்றாங்களே ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்ங்கிறத உணர வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. இல்லம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம், அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்குமை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுப்பான், உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவான் என்று பெருமானா சொல்லிட்டான். பெருமானா சொன்னாங்க, நல்லரல்லாஹு இம்ரான், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மகிழ்ச்சி ஆக்குவானாக. சமிஅ மின்னி மகாலத்தன், என்னிடமிருந்தும் அவன் ஒரு சொல்லை கேட்டான். சும்மா அத்தாஹா கமா சமிஅ, எப்படி அவன் கேட்டானோ அதே போன்று மக்களுக்கு எடுத்துரைத்தான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆனந்தமயமாக ஆக்குவானாக, சந்தோஷமாக்குவானாக என்று பெருமானா துவா கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த துவா கிடைக்கும். நீங்க ஒருத்தருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறீங்கன்னா பெருமானா அவங்க துவா செஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் இதுல வாழ்க்கையை செழிப்பாக்கி வை, எல்லாம் மகிழ்ச்சியாக்கி வை, எல்லாம் துவா செய்யறாங்க. நமக்காக துவா செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அல்லாஹ் பத்தி மக்கள்கிட்ட பேசுறீங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம் நமக்காக துவா செஞ்சிருக்காங்க கையேந்தி. இவர் வாழ்க்கையை செழிப்பாக்க அல்லாஹ், இவர் வாழ்க்கையை செழிப்பாக்கி வை அல்லாஹ் அப்படின்னு பெருமானோட துவா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதனால எவ்வளவு சான்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு பயன்படுத்திக்கணும். இப்ப நான் சொன்னது வந்து கட்டாயமா ஒவ்வொரு ஹலீஃபாக்களும் பின்பற்ற வேண்டிய சட்டம். நாளைக்கே இப்ப நைட்டே குரூப் கிரியேஷன் பண்ணிருங்க. நாளையில இருந்து டெய்லி தாலி முதாக்கரா செய்யும். ஏன்னா அந்த பிள்ளைங்க தாலி முதாக்கரா செஞ்ச பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்க, குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர், அதிகபட்சமா எவ்வளவு பேர் 50 பேர் வந்தாலும் வரட்டும். அதை நீங்க ஜூம்லயோ ஐஎம்ஓலயோ
லண்டன்ல வந்து அவங்க ஐஎம்எல் பேசிக்கிறாங்க. நீங்க ஜூம்லயோ ஐஎம்எல்லையோ அல்லது ஃபோன் கால்லயோ அல்லது வாட்ஸ்அப் கால்லயே கனெக்ஷன் ஜாயின் கால் இருக்கு, அது மாதிரி ஜாயின் கால்லயோ எதுல வேணா நீங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் அதுலயும் பேசிக்கலாம். ஏதோ ஒரு கால் போட்டு நீங்க எல்லாரும் கனெக்ஷன் கொடுத்து ஆடியோவோ வீடியோவோ டெய்லி கொஞ்சம் நேரம் பேசுங்க சார். ரொம்ப நேரம் பேசாட்டி பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது ஒரு 10 நிமிஷமாவது எல்லாரும் டெய்லி பேசுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹலீஃபாக்களும் ஒரு குரூப் கிரியேஷன் பண்ணி அது மாதிரி செய்யுங்க சார். சரியா? இல்ல கொஞ்ச நேரம் இப்ப இசாக் மூலா சொல்லுவாங்க. திருச்சி சர்காநாயகனுடைய சர்காநாயகம் லாயிலா இல்லாதனுடைய இந்த நிலையை சர்காநாயகம் வாழ வைக்கலாம். மிஸ்கின் தாலீமுக்கு வந்ததனுடைய முக்கியமான மக்சது எஜமானனுடைய புனித நகரப்படணும், எஜமானனுடைய புனித பார்வைப்படணும். ஏன்னா முதல்ல நம்மளுக்கு எது கை கொடுக்குதோ இல்லையோ எஜமானனுடைய பார்வை, எஜமானனுடைய அந்த அரவணைப்பு நம்மளை எப்படியும் கரை சேர்த்துரும். துணியாலையும் சரி ஆசிரத்திலையும் சரி ஒரு முரீதினுடைய வாழ்க்கை இருக்கு கரை சேரணும்னு சொன்னா அது ஷேഖினுடைய பார்வை தான், ஷேഖினுடைய தவஜ்ஜு தான். இன்னைக்கு மிஸ்கின் வந்து யதார்த்தமா ஒரு பயான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சர்காநாயகனுடைய பயான். அதுல சர்க்கார் வந்து தோட்டவாசிகளின் கதைன்னு சொல்லி பள்ளப்பட்டியில சர்க்கார் பேசுற பயான். அதுல மிஸ்கின் கேட்கும்போது சர்க்கார் மிஸ்கினுடைய பேரை சொல்றாங்க சர்க்கார். அதுல என் அன்பு மாணவர் அப்படின்னு சர்க்கார் சொல்றாங்க. மிஸ்கின் நிறைய ஒரு 20 தடவை திரும்ப போட்டு கேட்டு ரொம்ப சர்க்கார் ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாங்க. எப்படியோ சர்க்கார் நம்மளை துணியாலேயே சர்க்கார் நம்மளை மறக்கல, ஆசிரத்திலேயே நம்மளை மறந்துட போறாங்க. சர்க்கார் ஒரு உறுதி கவிதையை சர்க்கார் தலுப்புல போட்டாங்க. சர்க்கார் தான் படிச்சு காட்டுறது மகவே சுஜூதுல தூ ஷம்அ மஹ்ஃபீலே நூரானி ஹம் ஷம்அ வீரானே நாளிக்கிலே அந்த சர்க்கார் அந்த பைத்த சிந்தனையில போட்டாங்க. எஜமானே இந்த மஹ்ஃபீல்ல இந்த துணியால உங்களுடைய மஹ்ஃபீல்ல உங்களுடைய மஜ்லிஸ்ல எங்களை சேர்த்துக்கிட்டீங்க சர்க்கார், மறுமையிலையும் உங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல உங்களுடைய அந்த நஜர் முபாரக்ல எங்களை சேர்த்துக்கோங்க சர்க்கார் அப்படின்ற அந்த துவாவை சர்க்கார் கல்வில போட்டாங்க. அப்போ जब हमको अपना ही बनाया है महशर में भी कह देना ये है मेरा दीवाना दुनिया में तू जब हमको अपना ही बनाया है உலகில் எப்படி எஜமானே எங்களை ஒன்று நேசர்கள் ஆக்கி கொண்டீர்களோ மஹ்ஷர் में भी कह देना மஹ்ஷரில் சொல்லிவிட வேண்டும் ஏ ஹே மேரே தீவானா இது என் பைத்தியரத்தை என்று அங்கேயும் ஒரு வாரம் சொல்லிடுங்க எஜமானே என்று படிக்கிறான். दुनिया में तू जब हमको अपना ही बनाया है महशर में भी कर देना ये है मेरा दीवाना. जी अल्हम्दुलिल्लाह சொல்லுமா. அப்போ சர்காநாயகம் சொன்னாங்க ஒரு மஜ்லிஸ்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமா வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளை நாம் அவர்களோடு மறுமை நாளிலே சேர்த்து வைத்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமா. ஷேഖினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க சஜாதாக்கள், அவங்க எல்லாம் அவர்கள் எல்லாம் வெளிரங்கமான பிள்ளைகள். ஒவ்வொரு முரீதுமே ஷேഖினுடைய பிள்ளைகள் தான், ஷேഖினுடைய உள்ளரங்க பிள்ளைகள். அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டான், உங்க வாப்பாவோட உங்களுடைய ஆன்மீக தந்தையோட உங்களை நான் சேர்த்து வச்சிருவேன், உங்க அமல்ல எந்த குறையும் செய்ய மாட்டேன், அந்த தரஜாவுக்கு அந்த மக்காமுக்கு அந்த மஜ்லிஸ்ல உங்களை கொண்டு போய் நான் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் கொண்டு வந்து அவங்க அத்தா குடும்பம் வயசு 13 வயசு அவங்க அப்பா கொண்டு உங்க பிள்ளைன்னு நினைச்சு வச்சுங்க. அவர் விஷயத்துல நான் எதுவும் தலையிடல, நீங்க அவர் எப்படி வேணா உருவாக்காம உருவாக்கிங்க அப்படின்னு கொண்டு அவங்க அப்பா என்கிட்ட ஒப்படைக்கும் போது வயசு வந்து அல்லாவுடைய கொண்டு வந்து 13 வயசு. அப்ப அதுக்கு பின்னாடி அல்லாவுடைய பெரிய பரக்கத்தை அல்லா தந்துட்டாங்க. இப்ப அவங்க ஆதிமாக்கி ஹாஃபிஸாக்கி அதே மாதிரி அல்லா தலா அவங்கள கலீஃபாவாக்கி அப்புறம் அப்துல் உலமாவா ஆக்கி பிகாம் படிக்க வச்சு எல்லாத்தையும் அல்லா உருவாக்கி கொடுத்தான். அப்போ வந்து அவங்க வாப்பா செஞ்ச பெரிய எஹ்சான் என்ன, ஒண்ணு தேக்கத்தை ஒப்படைச்சிட்டாங்க, என்ன வேணா நீங்க செய்யுங்க. இல்ல சவுண்ட் எங்க வருது, எல்லாரும் அவங்களுடைய போனை ஆஃப் பண்ணிருங்க, மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிருங்க, எல்லாரும் அவங்க மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிருங்க. அப்போ அவங்க வாப்பா கொண்டு வந்து என் ஷேஃபுடைய பிச்சை வச்சு ஷேஃபுடைய ஒப்படைச்சிட்டாங்க, நீங்க என்ன வேணா செய்யணும். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து குன் மையத்தன் ஃபீ இதில் ஹஸ்ஸான் குளிப்பாட்டுபவன் கையிலே வந்து மையத்து மாதிரி மாறிடுங்கன்ட்டாங்க. அவங்க இஷ்டப்படி வேலை செய்யாது,
அல்லாவுடைய பகுதியில் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போறதுனாலும் மனசா விட்டு வீட்டுக்கு போறதுனாலும் அங்கிருந்து எங்க போனாலும் ஷேகுடைய உத்தரவு இல்லாம முதல்ல போக மாட்டார். அதன் பரக்காத்துகள் பாருங்க, அல்லா எல்லா ஞானங்களையும் கொடுத்தான். அல்லா ஜல்ல இன்னும் அவங்க அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான், இன்னும் மேலும் மேலும் கொண்டு போவான். எதுவரை ஷேக் போட்ட கோட்டைக்கு தாண்டாம இருக்கிறோமோ அது வரைக்கும். நம்ம இஷ்டப்படி சுயமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அவன்றது வரக்கூடிய நுஸ்ரத்தையும் அல்லாஹ் குறைச்சிருவான், உதவிகளையும் குறைச்சிருவான். அல்லாஹ் தான் பாதுகாப்பு. வளைஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ஷேக்கிட்ட கொண்டு ஒப்படைச்சது வீணாக்கிற பாருங்க. ஆலிமாக ஹாஃபிஸாக என்னென்ன அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுத்தாங்க. அப்சல் உலமா பிகாம் முடிச்சிருக்காங்க. எல்லா விதமான இல்முகளையும் கொடுத்துருக்கான். துனியாவோட வெளிரங்க துனியாவுடைய இல்மம், தீனுடைய இல்மம், ஞானத்துடைய இல்மம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய படிப்பனைகள். என்னண்டு ஷேகுடைய அந்த உத்தரவுக்கு நாம் கட்டுப்படுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் தாலா நம்ம வாழ்க்கையில மேலதான் கொண்டு சொல்லுங்க. பேசுங்க மனுஷன் ஜி. அப்போ சர்க்கார் நாயகத்தினுடைய பிள்ளைகளாகவே நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறியுமே செய்யக்கூடிய பிள்ளைகள் தான், உள்ரங்க பிள்ளைகள் தான். சர்க்கார் நாவாலே சொன்னாங்க. ஒரு தடவை மிஸ்கின் சென்னையில இது வரும்போது அங்க பகுருதீன் அதிரத்துன்னு சொல்லி உஸ்தாது, அவங்க மிஸ்கினை வந்து சர்க்கார் நாயகத்தினுடைய மகனார், அவங்க சர்க்கார் நாயகத்தினுடைய மகனாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. மிஸ்கின்கிட்ட கேட்டாங்க, நீங்க பாப்பாட்ட சலாம் சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. அப்ப மிஸ்கின் சொன்னேன், மாதிரி நான் அது சர்க்கார் நாயகத்துடைய முறியீடு அவங்களுடைய மாணவர் தான் அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தியை மிஸ்கின் சர்க்கார்ட்ட வந்து சொன்னேன். சர்க்கார் அந்த குலாசானா கேட்பாங்க, கார்குதாரி சொல்லுங்கம்மா, சென்னையில இது நீங்க அந்த கார்குதாரினா சொல்லுங்கம்மான்னு கேட்டாங்க. அப்ப சர்க்கார் கிட்ட இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, சர்க்கார் மிஸ்கின் இப்படி சொன்னேன் அப்படின்னப்போ, ஏமா மாணவர்னு சொன்னீங்க, நீங்களும் என் பிள்ளைதாமா, என்னுடைய பிள்ளைதாமா, நீங்கள் உன் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதாமான்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்போ சர்க்கார் நாயகம் ஒவ்வொரு முறியீடு மேலேயும் அந்த மாதிரிதான் முகப்பத்து வச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு முறியீடு நினைக்கணும். ஒவ்வொரு முறியீடு என்ன நினைக்கணும், சர்க்கார் என் மேலதான் ஆக முகப்பத்தா இருக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு முறியீடுடைய அப்படிதான் இருக்கணும். உலகத்திலேயே அல்லாஹ் ரொம்ப அன்பு காட்டுறதுன்னா என் மேலதான். சர்க்கார் இருக்கிற முறியீடுகள்லயே ரொம்ப பாசமா இருக்கிறதுனா என் மேலதான். சர்க்கார் சொல்லுவாங்க, என்னுடைய தலை வாசல், என்னுடைய நெத்தி அல்லாஹ் படைச்சது, என்னுடைய நெத்தி அல்லாஹ் படைச்சது என் சேகநாயகத்தினுடைய தலைவாசல்ல வைக்கிறதுக்காக தான். என் சேகநாயகத்தினுடைய வாசலை படைச்சது ஏன் நெத்திய வைக்கலாம், மற்ற முறியீடுகளுடைய தலையில ஏன் நெத்திய, இந்த நெத்திய இந்த தலைய வைக்கிறதுக்குதான் என் சேகநாயகத்தினுடைய வாசலையே அல்லாஹ் படைச்சான். அப்படி ஒவ்வொரு முறியீடும் சேக மேல எனக்காக தான் என் சேக அல்லாஹ் படைச்சான். என்னைய ஹிதாயத் செய்யறதுக்காக தான் உங்க தலைவாசலை அல்லாஹ் படைத்து என் தலைக்கு தானே படைச்சான். உங்களுடைய சன்னிதானத்தை, உங்களுடைய ஹாங்காவை அல்லாஹ் உங்களை துனியாவுக்கு கொண்டு வந்தது எனக்காக தான் கொண்டு வந்தது. கலிமி நாயகம் சொல்றாங்க, மேரே ஜி என்ன சொல்லணும், खुदा ने आपको मेरे ஷேக்நாயமே என்னை சேர்த்திருத்துவதற்காக வேண்டி மட்டும்தான் அல்லாஹ் தாலா உங்களை அனுப்பி வைத்தான். உங்களை அல்லாஹ் தாலா அனுப்பி வச்ச நோக்கமே எனக்காக தான் அனுப்பி வச்சான் அல்லாஹ் தாலா. நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை என்னவா இருக்கும், எனக்காக தான் அனுப்பி வச்சேன், என் ஒருத்தனுக்காக தான் அனுப்பி வச்சா நான் நினைச்சேன். ஒவ்வொரு முறையும் அப்படிதான் சொல்லணும்னு கலிமி நான் சொல்லி கேட்டேன். மேரே வாசித்தே பேஜா, அல்லாஹ் தாலா உங்களை எனக்காகத்தான் அனுப்பி வைத்தான். பரிசு எடுத்து பார்ப்பா, உதாரணே ஆப்புக்கு மேரேலியே பேஜா, எனக்காக வேண்டிதான் அல்லாஹ் அவங்களை அனுப்பிச்சு வச்சான்னு சொல்லுவாங்க கலிமி நாயகம். அதனால அந்த மாதிரி வாழக்கூடிய பாகியம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குனாங்க இன்ஷா அல்லாஹ் தாலா. லா இலாஹ இல்லல்லாஹ். நான் சொன்னதை எல்லாரும் குலபாக்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்துல் ரஹ்மான் சரி, இர்ஷாதும் சரி, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு லிங்க் கொண்டு வந்து டெய்லி தாலீம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. காரைக்கால் மாணவர்கள்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நான் வரேம்மா இன்ஷா அல்லாஹ். பக்ரீத் முடிஞ்சு நான் வர்றேன். இர்ஷாத் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ். இர்ஷாத் உங்க உஸ்தாதம் வருவாங்க இன்ஷா அல்லாஹ், நினைச்சா கூட்டி வருவான். அவங்க மற்ற உஸ்தாதமாரும் எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான். இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உஸ்தாதாக ஆகி ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு இடத்துல மாசம் ஆரம்பிக்கணும். அதுதான் தயார் பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ். பல்லவட்டிக்கு தேவைப்பட்டாங்க இர்ஷாத் கூப்பிட்டுக்கிட்டோம். அதில் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து ஒரு மதரசாக்களுக்கு ஒரு உஸ்தாதா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க எல்லாம் ஊக்கமா ஓதுங்க. நானும் வர அடிக்கடி வருவேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. எல்லாரும் ரஹ்மத் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க எல்லாரும். நல்லதுமா. ரிஃபாய் மல்ல இருக்காங்களா? லண்டன் ரிஃபாய் மல்ல இருக்காங்களா?
जी मौला ला इलाहा इल्लल्लाह जी सरकार அல்ஹம்துலில்லாஹ். இது பிரான்ஸ் இல்ல அவங்களை ஜி அம்மா சார். சந்தோஷமா இருக்கு. அலிமால வரதில்ல. அலிமால டியூட்டி இன்னும் முடிஞ்சிருக்காது படுத்துறது இல்ல இந்த டைம்ல. जी सरकार வேலையில சரிங்களா? இருப்பாங்க सरकार ஆமா அத்தீஃபா வந்திருக்காங்களா காதலர் மோதியே பார்க்க முடியல ரொம்ப நாள் அவங்க. அத்தீஃப் இருக்காங்களா திருச்சி அத்தீஃப் जी 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 सरकार முகமது जी सरकार தெரியுமா? जी वरन सरकार அதான் கட்டப்படம் போகுது. சரி சரி जी சரி சரி பரவாயில்ல. அடுத்த வாட்டி பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சைஃபுல் இஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? டியூட்டிக்கு போறீங்களாமா? வேலைக்கு போறீங்களா? போயிட்டு வரேன் सरकार பாடம் ஓதுறீங்களா? जी போயிட்டு ரெண்டாவது மூணாவது முறைவா? ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். சீக்கிரம் முடிக்க போறேங்க அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு சீக்கிரம். உங்களுக்கு டைம்லாம் கிடையாது. உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஒரே வருஷம் 2 முறை ஓடலாம் நீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அடிக்கடி சீக்கிரம் அவசரமான 3 பேர் இருக்கிறாங்க. மாத்தி பாடங்களை ஓதி சீக்கிரம் முடிங்க. நாட்கள ஏன்னா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா அதனால சீக்கிரமா ஓதுங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். காரைக்குடி முஜீப் ஜமா நல்லா இருக்கீங்களா? அல்லாஹ் உங்களை என்னைக்கு ஆபாதாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. அல்லாஹ் எந்தெந்தைக்கும் ஆபாதா சந்தோஷமா சலாமத்தாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு வாரமும் சந்திப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் वालेकुम सलाम வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. वालेकुम सलाम